ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு ஜோஹோ 1 மந்த்ல கிராக் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஓகே என்னென்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன மாதிரி வந்துட்டு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டா சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ என்ன ப்ரோ 1 மந்த் இந்த மாதிரி பிளான்னு சொல்லிட்டு இப்போ உள்ளக பார்த்தா 1 மந்த்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லவே இல்லை, இல்லை ஏமாத்தாதீங்க, இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணாதீங்க அது இதுன்னு சொல்றானுங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு எதை மீன் பண்ணி நான் அந்த 1 மந்த் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் கரெக்டா. இப்போ வந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு மேபி 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னொருத்தங்க 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேபி அவங்களுக்கு 1 மந்த் ஆகலாம், உங்களுக்கு நீங்க 3 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் கரெக்டா. பட் ஆனா உண்மையிலேயே வந்துட்டு 1 மந்த்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த வீடியோல டைம் லைன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டைம் லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க போல. இப்போ வந்துட்டு எந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்றது, ஸோ எந்த டைம்ல எந்தெந்த மாதிரி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால ஓகே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டோம் 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் வந்துட்டு நான் அந்த வீடியோல எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது, இந்த மாதிரி என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு எப்படி உங்க டைமை மேனேஜ் பண்ணலாம், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காமனான பேட்டர்ன் மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான் இதில் கொடுக்க போறேன். ஸோ அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா உண்மையிலே வந்துட்டு ஜோஹோவை கிராக் பண்றது 1 மந்த்ல உண்மையிலே ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா, நான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன். பட் ஆனால் அதுக்கு முன்னால உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்துட்டு, அட்லீஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட் இப்பதான் நீங்க புதுசாவே பண்ண போறீங்க, உங்களோட ப்ராஜெக்டே இல்லைன்னா இது வந்துட்டு உங்களுக்கான இது கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு இப்போ 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்கு ரெசியூமில் போடுறதுக்கு. ஸோ அப்படிங்கிற சமயத்தில் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ல தனியாக ஃபோக்கஸ் பண்ணி இனிமேல் லேர்ன் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை கரெக்டா. ஸோ அந்த இது ஒன்று இருக்கு. ஸோ இப்போ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் அட்லீஸ்ட் லீட் கோட்ல ஈஸி லெவல் இல்லை கொஞ்சம் அபவ் மீடியம் லெவல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப சால்வ் பண்ண தெரியலனாலும் ஃபெமிலியரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பசங்களா இருந்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ பாருங்க. இப்போ ஜென்ரலா எல்லாருக்குமே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு காலேஜ் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ நீங்க டே ஸ்காலர்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஹாஸ்டல் பசங்க ஈஸியா டக்குன்னு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்கும். பட் ஆனால் நான் டே ஸ்காலர்னு அசியூம் பண்ணி ஓகே இப்போ காலேஜ் வந்துட்டு ஒரு 3 o'clock to 4 o'clock முடியுது, நம்ம வீட்டுக்கு வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸ்னு போட்டு ஓகே ஒரு 6 o'clock நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 6ல இருந்து 7, 8, 9, 10, 11 5 ஹவர்ஸ் இருக்கு. அதில் 1 hour வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட்டு இல்லை வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ஜஸ்ட் ஃபோனு. ஸோ இந்த மாதிரி 1 hour வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். மிச்சம் 4 ஹவர்ஸில் நான் எப்படி வந்துட்டு எஃபிஷியண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ஆப்டிடியூடு. இப்போ ஆப்டிடியூடும் அதே மாதிரி வந்துட்டு இந்த சிஎஸ் ஃபண்டமெண்டல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கடைசி ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த 11 மணி வரையா சொன்னேன்ல. ஸோ 10:30 to 11. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஆப்டிடியூடு நான் அந்த வீடியோ கீழே ரிசோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்றதுக்கே 10 நாள் தான் ஆகும். நீங்க வந்துட்டு அதுக்கு மேல போய் அவ்வளோ படிக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜோஹோல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு இந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி ரிப்பீட்டட் டைப் தான் ஜோஹோல கேட்பாங்க. ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட் வந்துட்டு கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியே வந்துட்டு ஒரு 10 நாளுக்குள்ள உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேவா. ஸோ இப்போ ரிமைனிங் வந்துட்டு எவ்வளவு மணி நேரம் இருக்கு, நம்மளுக்கு 3.5 hours இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு இதுதான் மேஜர் ஃபோக்கஸ். ஆப்டிடியூடும் சியும் வந்துட்டு சி வந்துட்டு மேக்ஸிமம் அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ற அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லீட் கோட்ல ஒரு ஈஸி டு மீடியம் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னாலே உங்களால இதுவும் பண்ணிட முடியும். ஸோ சில வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் சும்மா இந்த காலேஜில் பிரேக் பீரியட் இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அப்பங்கெல்லாம் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் ரவுண்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி தேர்ட் ரவுண்டு இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மேஜராக நம்ம டைம் கொடுக்க வேண்டியது வந்துட்டு செகண்ட் ரவுண்டுக்கு தான். ஓகேவா. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 20 days எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி தேர்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு 10 days எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு கோடிங் லாங்குவேஜில் ஃபெமிலியராக இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அப்போங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்பிசம், ஸோ கிளாஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இப்போ கோடிங் ப்ராப்ளம் அப்படின்னா நான் அந்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயில்டாக என்னென்ன ப்ராப்ளம் வரைக்கும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு
5 ப்ராப்ளம்ஸ் குடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே பேட்டர்ன் கவர் பண்ணிருங்க. மிச்சம் அந்த 19 டேஸ் இருக்குல்ல, ஸோ அதுல வந்துட்டு அந்த ஜோஹோல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கவர் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு இப்போ 3.5 மணி நேரம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு நாளைக்கு 3 ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணலாம். மிச்சம் உள்ள ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம என்னென்ன மாதிரிலாம் கான்செப்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒன்று மார்க் பண்றதா இருக்கலாம். இல்ல நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் தெரியல, இது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க, பட் ஆனால் உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா அதை ரிவைஸ் பண்றது, யூடியூப் வீடியோ பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி டைம். ஸோ ஒரு நாளைக்கு 3 ப்ராப்ளம், அதே மாதிரி 20 நாளைக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும்? 60 ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இது கியூரியஸ் ஃப்ரீக் சேனல்ல ஒரு அக்கா வீடியோ போடுவாங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி ஜோஹோ ஷீட்னே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்துட்டு ஜஸ்ட் ஒவ்வொரு டாபிக் பை டாபிக்கா நீங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஓகே இப்போ அரேஸ் இருக்கு அப்படின்னா அதுல 5 ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க 2 சால்வ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 60 ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட்டடா. தேர்ட் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு மொத்தமே ஒரு 10 டாபிக் தான் இருக்கும். இந்த ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம், அதே மாதிரி வந்துட்டு ஃபிளைட் புக் பண்றது, கேப் புக் பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதாவது இந்த 21st டேல இருந்து நம்ம 30th டே வரைக்கும் 10 நாள் இருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆப்டிடியூடும் சிஎஸ் ஃபண்டமெண்டலும் அந்த ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் போகும். மிச்சம் வந்துட்டு 3.5 hours இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஊப்ஸே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்துட்டு ஊப்ஸை ஃபுல்லா எப்படி என்ன ஏது அப்படின்னு லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட்ல எப்படி அந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் ஒரு 9 நாள்ல 9 டாபிக் லேர்ன் பண்ணீங்கனாலே நீங்க வந்து சூப்பர் ஃபெமிலியர் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம 1 மந்த்துக்குள்ள ஜோஹோ வந்துட்டு கிளியர் பண்றது. அதே மாதிரி வந்துட்டு இதை வந்துட்டு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவர் பண்ணிட்டோம் ஆப்டிடியூடு. அடுத்து வந்துட்டு 4th ரவுண்ட்ல வந்துட்டு சிஎஸ் ஃபண்டமெண்டல் கேட்பாங்க டெக்னிக்கல்ல. அதே மாதிரி ரெஸ்யூமே, இப்போ வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ரெஸ்யூமே வந்துட்டு எல்லாமே ஸ்கில் செட் உங்களோடதா தான் இருக்கும், கரெக்டா? ஸோ அதனால இப்போ ப்ராஜெக்ட்ல அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. சிஎஸ் ஃபண்டமெண்டல் வந்துட்டு நம்ம படிச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு கோடிங் சொன்னா, கோடிங் நம்ம 20 நாள் கொடுத்து படிச்சிருக்கோம். ஸோ தரவா இருப்போம். அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு அந்த ஒரு 10 பட்டன் தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம 10 நாள் கொடுத்து 10 பட்டனையும் கவர் பண்ணியாச்சு, 10 ப்ராப்ளமையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சு. 4th ரவுண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஸ்யூமேவும் சிஎஸ் பண்ணணும், அது கவர் பண்ணியாச்சு. 5th ரவுண்ட் வந்துட்டு இப்போ ஜென்ரல் ஹெச்ஆர் தான். ஓகேவா? ஸோ நீங்க இந்த 4 ரவுண்டை கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே வந்துட்டு நீங்க ஓகே, அதாவது ஒரு சேஃபர் சைடு தான். நீங்க ஆல்ரெடி செலக்ட் ஆகிறதுக்கு 95% சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹெச்ஆர் கொஸ்டினுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஜோஹோல நீங்க இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸோ அப்பங்கல ஒரு 5 டேஸ்க்கு முன்னால தான் சொல்லுவாங்க. ஸோ அப்பங்கல நீங்க அந்த டிராவல் டைம்ல கூட வந்துட்டு ஜோஹோட வேல்யூ என்ன, இந்த வந்துட்டு நீங்க பேசிக்கான ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இன்னும் 5 yearsல என்ன ஆக போறீங்க, இல்ல வந்துட்டு உங்க வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, இந்த மாதிரி பண்ணாலே வந்துட்டு மோர் தென் எனஃப் தான். ஓகேவா? ஸோ இது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்னோட இது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் அந்த வீடியோல இதுதான் படிங்க, இப்படிதான் படிங்க, இந்த டைம்ல தான் படிங்க அப்படின்னு நான் சொல்லல. பட் ஆனா நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க போல. எனக்கு நான் என்ன சொல்றது, ஓகே இந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்களா ஒரு டைமை வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா ஸ்டில் இப்போ நீங்க இப்படி கேட்டதுனால இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காண்டி ஓகே இந்த டைம்ல, அதாவது நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா நான் எந்த மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் 1 மந்த்க்குள்ள அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு மேபி இப்போ நீங்க சீக்கிரமா வந்துட்டு இருக்கலாம். இப்போ காலேஜுக்கு ஹாஸ்டலாரா இருந்தீங்கன்னா வந்துட்டு நாங்க 4 மணிக்குள்ளேயே வந்துருவோம். ஸோ அப்பங்கல இன்னும் 2 எக்ஸ்ட்ரா 2 hours இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க வேற எதனா வீக்கா ஒரு டாபிக் இருந்தீங்க அப்படின்னா அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டக் ஆகும் அப்படின்னா நீங்க அந்த டைம்ல தேர்ட் ரவுண்ட்ல உள்ள கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த மாதிரி இது பண்ணலாம். இல்ல நீங்க ஆப்டிடியூட்ல ரொம்பவே வீக்கா இருப்பீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அந்த டைமை யூஸ் பண்ணி ஆப்டிடியூட் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்துட்டு கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் ஆப்டிடியூடு 10 நாள் சொன்னேன். அதே மாதிரி சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல மிச்சம் 20 நாள் படிச்சீங்கன்னா மோர் தென் எனஃப் தான். நம்ம வந்துட்டு ஈஸியா கிராக் பண்ணிடலாம். பட் ஆனால் காம்படிஷன் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு கரெக்டாக ஸ்கில் இருந்தோம், நாலேஜ் இருந்தோம். இந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது, கட் ஆஃப் அதிகமாகுது. ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. இப்போ வந்துட்டு 3000 பேர் வர்றாங்க அப்படின்னா 2வது ரவுண்டு போறவங்க வந்துட்டு ஒரு 500 பேர் கூட இருக்க மாட்டாங்க. மிச்சம் வந்துட்டு 1500 2000 பேருக்கு மேல வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால ஆப்டிடியூட வந்துட்டு ஈஸியா எடுத்துக்காதீங்க. ஆப்டிடியூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க.
மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் யார்கிட்டயும் இருந்துச்சு, உங்க சீனியர் இருந்தாங்க, இல்ல அங்க வேலை பார்க்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா, டைரக்ட்டா அவங்கட்டயே கேட்டு பாருங்க. இல்ல நீங்க வந்துட்டு ரெஃபரல் வாங்கி போறீங்க, நீங்க வந்துட்டு கிராஜுவேட் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, ரெஃபரல் வாங்கும்போது நம்மளுக்கு இது கிடையாது. எது கிடையாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடையாது. ஆப்டிட்யூடும், சியும் கிடையாது. டைரக்ட்டா வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் போயிடலாம். ஸோ அந்நேரத்துல வந்துட்டு நீங்க ப்ராப்ளம் சால்விங் அந்த செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபைனல் ரவுண்டு இந்த இது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ ஈஸியா கிராக் பண்ணிரலாம். பட் ஆனா காம்படிஷன் ரொம்பவே இருக்கு. அதனால ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இந்த இதை ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்க உங்களோடத ஓனா கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நான் உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறதுனால நான் எதையும் ரீட் பண்ணல அப்படின்லாம் கிடையாது. நான் எல்லா கமெண்ட்டையும் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு அடுத்து என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா கமெண்ட் கமெண்ட் பண்ணுவேன். அடுத்த வீடியோ கண்டிப்பா மேக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க. ஓகேவா? டாடா பை பை. சி யூ.